ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 4 அதிகாரம் வசனம் 20, 21 வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்றைக்கு வேத வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, அல்லது நம்முடைய நினைவுக்கு வருகிற பொழுது, நம்முடைய தேவனானவர் இயேசுவே நம்மோடு முன்பதாக வந்து அவைகளை நம்மை பார்த்து சொல்லுகிறதை போல நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காமல், தன்னுடைய சரீரத்தை பார்க்காமல், தன்னுடைய நாட்களை பார்க்காமல், அவன் சர்வ வல்லமை உள்ள தேவனையே நம்புவதற்கு முழு நிச்சயமாய் தன்னுடைய மனதை இணங்கி கொடுத்தான், அல்லது மனதை தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு இசைந்தவனாய் மாறினான். He just believed the word of God and cooperated with God's will. அவன் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் சம்மதப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. He was fully persuaded, believing God that promises it's going to happen in time. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வாக்கியங்களை வாசிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையோடு நாம் அதை கவனிக்கிறோம் என்பது முக்கியமாயிருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை நமக்குரியது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது மிகவும் அதிசயத்துக்கும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாய் அது இருக்கிறது. வேத வாக்கியங்களை நாம் ஏதோ காலத்துக்கு முன்பதாக எழுதினது, அல்லது ஏதோ நமக்கு ஆறுதல் படுத்தக்கூடியது, அல்லது கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமே அதற்காய் நாம் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அல்லது சர்ச்சுக்கு போகிறதுனால அந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதை கேட்டால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுமா, அது உண்மையிலே ஆறுதல் தான். ஆனால் அவைகளையும் தாண்டி தேவன் உங்களுக்குள்ளே செய்யத்தக்க வார்த்தைகள் அவைகள் என்று நீங்க எப்பாவது நினைத்ததுண்டா? முழு நிச்சயமாய் அந்த வார்த்தையோடு உங்களை இணைத்தது கொண்டதுண்டா? எஸ், தீஸ் ஆர் ட்ரூ ப்ராமிசஸ் ஆஃப் காட். இட் இஸ் ஃபார் மீ. எப்பயாவது நீங்க நினைத்து பார்த்துருக்கிறீங்களா? நம்ம சர்ச்சஸில் நியூ இயர் அப்போ ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் இது மட்டும்தான், அப்புறம் கொஞ்ச நாளில் மறந்து போயிடுறோம் அதையும். அப்படியே இல்லை, வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்னைக்கு முழு நிச்சயமாய் ஐ வில் பிளஸ் யூ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை 1000 மடங்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேனே, நிச்சயமாய் நான் நம்புகிறேனே, அது எனக்கு பரிபூரணமாய் அது நடக்கிறதாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளின்படியே நாம் முழு நிச்சயமாய் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு சகாயம் செய்வாராக. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறதுக்காய் நன்றி. ஏசப்பா, நாங்கள் இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, நீ சொன்ன வார்த்தைகளை எங்களுக்குரியதாகவே முழு நிச்சயமாய் எங்களுடைய மனதும் சிந்தனையும் வாயின் வார்த்தைகளும் எண்ணங்களும் கற்பனைகளும் அவைகளுடன் இசைந்து சம்மதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஏதோ கற்பனை காலத்திலோ கற்பனை எண்ணத்திலோ இல்லாதபடி இது நிஜம் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறவைகள் விசுவாசிக்கிற பொழுது அவைகள் செயல்படுத்தப்படுகிறது என்கிற அந்த விசுவாச சம்மதிக்கிற மனதை எனக்கு உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவ்விதமாகவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.